சோளிங்கர் அடுத்த நாகப்பூண்டி பக்கத்துல செங்கட்டானூர் என்னும் கிராமம் பக்கத்துல பைவலாசா என்ற கிராமத்துல நம்மளுடைய ஆலயம் தேடிய பயணத்துல நம்ம இன்னைக்கு சிவபெருமான தரிசனம் பண்றோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பைவலாசா கிராமத்தில் தான் வந்திருக்கோம். வந்து ரொம்ப காலமாக மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்துருது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க, நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு சிவன் வந்து ரொம்ப நாளாகவே இங்கே இருக்காரு, ரொம்ப காலமாகவே. இங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது எப்படியாச்சும் வழிபட்டு நல்ல ஒரு கோயில் அமைச்சு இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த சிவனை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து மக்கள் பார்வையில் இருக்குது. கொஞ்சம் இன்னும் வந்து நல்ல கோவிலாக பராமரித்து இப்போது போன மாதம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. சிவனை வழிபட்டு வந்திருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து. சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சோளிங்கர்லேருந்து சித்தூர் செல்லும் சாலையில் செங்கட்டானூர் என்னும் கிராமத்துக்கு பக்கத்தில் பைவாலாசா என்னும் கிராமத்தில் தான் நம்ம சிவன் தேடிய பயணத்துல மிகவும் பழமையான ஒரு சிவனோட ஆலயத்துக்கு தாங்க வந்து இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருந்த சிவனை இந்த ஊர் பகுதி மற்றும் சிவனடியார்களா சேர்ந்து இப்ப தற்காலிகமா ஒரு கொட்டாய் மாதிரி தகரத்துல போட்டு சுவாமி இங்க வச்சு வழிபட்டுங்கிறாங்க. இவர் வந்து இங்க மிகப்பெரிய ஒரு கோவிலா அமையணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. கட்டாயம் இவர் ஒரு பெரிய கோவிலா மாறுவாரு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஓம் நம சிவாய. உங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு சிவாலயம் வந்து சாமி வழிபட இருந்து கோவிலா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரிவிங்க. கண்டிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க டீமோட வந்து அந்த வீடியோ எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம். நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய. இந்த கோயில்ல வந்து பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரிக்கு வந்து உங்களால முடிஞ்சது வந்து இங்க வந்து பூஜை பண்ணுங்க. நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்க நல்ல பாசிட்டிவான வைப்பும் கிடைக்கும். இந்த சரௌண்டிங்ல இயற்கையாகவும் இருக்கு, சுத்தி பயிராகவும் இருக்கு.